சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் லலிதா ஜுவல்லரி. For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248 87008. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. Black Sheeps நினைவோ ஒரு பறவை. Presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வணக்கம் அண்ட் வெல்கம் டு Black Sheep நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். விவசாயிங்க பேரை எங்க கேட்டாலுமே ஒரு பாசிட்டிவிட்டியா அப்படி சுத்திருது மேம். ஆக்சுவலா அப்படி நாங்க சுத்தின பாசிட்டிவிட்டியா ஒரு வீடியோவா கொண்டு வந்திருக்கோம். பல வீடியோவா. சுபஸ்ரீ தனிகாச்சலம்னாலே ஒரு மியூசிக் பேஷன் தான் சொல்லணும். முயற்சி திருவினையாக்கும், செய்வினை திருந்தச் செய். இதுக்கு எடுத்துக்காட்டு அவங்க தான். ஒரு ஷோ வந்து டைரக்ட் பண்ணோன்னு இவங்க கிட்ட கற்றுக்கலாம். ஷீல் கிரியேட் சச் மூமெண்ட்ஸ் இன் அ ஷோ. ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் ஷீல் கிரியேட். ஷீ இஸ் a wonderful person, loving person, very resilient person. நான் இப்பவும் சொல்றேன், நல்ல வேளை நீ ராகமாலிகா ஆங்கர் பண்ணல. நீ மட்டும் அந்த காலத்துல ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சதுனால நாங்க எல்லாம் வந்திருக்கவே மாட்டோம். The first word that comes to my mind is dynamism, dynamic woman. அந்த மாதிரி நான் very few கையளவு I've probably seen 3 or 4. I've seen a lot of strong dynamic women, but Subhashree Mari very rare, amazing woman. ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சுபஸ்ரீ அக்காவால் தான் எங்களுக்கெல்லாம் கிடச்சிது. மோர் தென் எனிதிங் எனக்கு ஸ்பெஷலாக சுபஸ்ரீ அக்கா வந்து ஒரு காட் மதர் மாதிரி. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கணுன்ற ஒரு அசாத்தியமான ஒரு டேலண்ட் உள்ள ஒரு பெண்மணி. எல்லா ஜென்ரேஷனுக்கும் புரிகிற மாதிரி சொல்லி அதில் இருக்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் விளக்கி சொல்லி ஒரு பயங்கரமான மியூசிக் லெஜெண்ட்னு சொல்லலாம். It just started with one small video, one day at a time in quarantine, and look at what it has become now. This is just a small example of the magic that Subhashree aunty creates. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மீண்டும் இன்னொரு சக்ஸஸ் வரணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you அக்கா, thank you for QFR. God bless you. அது வருது, பேசுது, ஒரு நிமிஷம். வா 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 வா. ஹாய் சுபா, எப்படி இருக்க? You did scare us a bit, but we're glad that you're back and you're going to rock on from now on again. This is hello from Leo. Hi Shubha aunty, we love you and you always make us proud. Take care and God bless. Good, that's so nice, so sweet. Thank you so much. Thank you so much. வர்தினி என்னோட இன்னொரு செல்லக்குட்டி. வர்தினி வந்து ரொம்ப டிமிட். அவள் ஆக்சுவலாக ரொம்ப ஏர்லியாக பாட வந்தாள். அவள் குழந்தை 14 இயர்ஸ் இருக்கும்போது சப்தஸ்வரங்கள் வந்தாள். அப்போவே வித்யாசாகர்ட்ட ப்ளேபேக்கும் பாட ஆரம்பிச்சிட்டாள். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டா. நான் ஒரு 6 வருஷம் கழித்து அவளை போட்டு திட்டி கூட்ட, ஏன் அறிவு இருக்கா அவனுக்கு? கடவுள் குரலை எத்தனை பேருக்கு கொடுக்குறான் பாடுற திறமை, ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறேன்னா? இல்லைக்கா எனக்கு தெரில, என்ன பாடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவளை கொண்டு வந்து போட்டது அந்த பெருமை எனக்கு உண்டு. ஆனால் அமேசிங் டேலண்ட் அவள், ஒரு அமேசிங் டேலண்ட் வர்தினி. ஓகே, உங்களை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு செல்ல குரல் உங்களை பற்றி பேசியிருக்காங்க. சைந்தாவா சொன்னாலே கண்டுபிடிச்சிருவேன். வணக்கம், நான் பின்னணி பாடகி சைந்தவி. என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேரை வந்து பயங்கரமாக சின்ன வயசுலேருந்து கைட் பண்ணி மென்டார் பண்ணியிருக்காங்க சுபஸ்ரீ ஆண்டி. சில பேர் அக்கான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ஆண்டின்னு கூப்பிடுவாங்க. பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 க்ளோஸு. அண்ட் த்ரூ அவுட் மை கெரியர் வந்து கண்டிப்பாக நான் மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய பாட வச்சு நிறைய சொல்லி கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு சாங் பேங்க் இருக்கு, இந்த பாட்டு இப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு தெரியும்னா அதுக்கு ரீசன் வந்து சுபஸ்ரீ ஆண்டி தான். என்னுடைய சிங்கிங் கெரியருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னை போல நிறைய பேரை வந்து மேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் என்னோட செல்லக்குட்டீஸ் என்னோட அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃப்ரம் சப்தஸ்வரங்கள் டு QFR இன்னைய வரைக்கும் ஷீ இஸ் ஜஸ்ட் கண்டினியூயிங் டு டூ தட். அண்ட் ஐ திங்க் மியூசிக் இஸ் ஹர் பேஷன் அண்ட் மியூசிக் இஸ் எவ்ரிதிங் ஃபார் ஹர். அண்ட் அவங்கள பார்த்து நாங்களாம் பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்.
ப்ரொஃபஷனலா மட்டும் இல்லாம ஒரு வெல்விஷரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அம்மாவா பயங்கரமா வந்து கேர் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ரியலி விஷிங் அண்ட் ப்ரேயிங் காட் ஃபார் ஹர் லாங் இன்னிங்ஸ் இன் மியூசிக் அண்ட் ஆல்சோ நல்ல ஹெல்த் அண்ட் இன்னும் நிறைய. ஆக்சுவலி நாங்களாம் சொல்லிட்டே இருப்போம், ஆண்டி நீங்க கேமராக்கு முன்னாடி வரணும், நீங்க வந்து மோர் பீப்புள் ஷுட் நோ அபவுட் யூன்னு. பட் இப்ப இந்த QFR மூலமா அந்த ஆசை எங்க எல்லாருக்கும் நிறைவேறிடுச்சு. அண்ட் இத்தனை நாள் நாங்க வந்து பின்னாடி பார்த்து பிரமிச்சுட்டு இருந்த ஒரு பர்சனை வந்து இப்ப நீங்களும் வந்து யூ ஆல்சோ கெட் டு see her in front of the camera and you also get to experience the awe that we were all experiencing all these years. So auntie, we all love you so much. Love you too, Kitty. அது இல்ல அப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டாங்க. உண்மையிலே வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. எஸ், அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ப்ரோக்ராம் எல்லாம் இவங்களெல்லாம் பாட வச்சு நான் பேக் ஸ்டேஜில் இருப்பேன். ஒழுங்காக ட்ரெஸ் கூட பண்ணிக்க மாட்டேன், திட்டிகிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஏன் ஆண்டி இப்படி இருக்கீங்க, ஏதாவது ஒரு வாங்க ஃப்ரண்ட்டில் வாங்க, பேர் அனௌன்ஸ் பண்ணால் கூட நான் ஸ்டேஜுக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி இப்போ QFR தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளில வந்து சும்மா பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்ன கலாநிதி மாறன் சார் வந்து அது ஸோ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் என்ன சொன்னார் உங்களுக்கு? அவர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஆக்சுவலி அப்பா முரசொலி மாறன் சார் இருக்கார் இல்லையா, அவரோட ஃபேவரட் ஷோ அது சப்தஸ்வரங்கள். அவர் வந்து ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பாரு. அது பாட்டெல்லாம் கேட்டுட்டு வெரி லக்கி ஃபியூவில் நானும் அவரும் வந்து ஒரு லிஃப்டில் யூஸ்வலாக அப்போ அவர் மத்திய அமைச்சர் இல்லையா, ஸோ அறிவாலயத்தில் அவர் லிஃப்டில் ஏறினானா யாரும் ஏற மாட்டாங்க. ஸோ அவர் வந்து லிஃப்டில் ஏறா, நாங்கள்லாம் ஏறதுக்காக நிற்கிறோம். செக்யூரிட்டி வந்து சொன்னார், அவர் என்னை பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. வந்துட்டு அந்த வாரம் பாடின ஒரு நீ பௌர்ணமி ஒரு பையன் பாடினான். அந்த பாட்டை சொல்லி அவர் பேசிட்டு அந்த ஒரு 2 minutes ஐ ரியலி ஃபீல் இதெல்லாம் வந்து வி கன்சிடர் கோல்டன் மொமெண்ட்ஸ். தெரியாது மஸ்மன் தி பெஸ்ட் டயலாக் ரைட்டர் அவர். ஓ மை காட், அவர் ஒரு பெரிய அதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. அப்ப செல்வம் சார் இல்ல அமிர்தம் சாரோ அவங்கள பத்திலாம் அப்ப தெரியாது. ஆனா அவர் வந்து இந்த ப்ரோக்ராம் கேட்கறான்னு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஏன் கலாநிதி மாறன் சார் இந்த ப்ரோக்ராம் என்கரேஜ் பண்ணார். அவர் வீட்டில் யாரோ பார்க்குறாங்க. பட் எஸ், அந்த ப்ரோக்ராம் இப்போ நான் சொன்னதாங்க, இன்னைக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு. இந்த பாட்டு போட்டால் பார்ப்பாங்களா, இந்த பாட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. நான் நினச்சதை செய்ய விட்டார். நான் ரொம்ப இந்த மாதிரி இந்த பட்ஜெட்ஸ் எல்லாம் தான். ஆனால் 100வது நிகழ்ச்சி நான் பாலமுரளி சாரை கூப்பிடுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணணும் சார், ஒரு பலூனை பறக்க விட்டான். அதை வந்து பார்த்துட்டு அவர் சிரிச்சார், கலாநிதி சார் என்னம்மா பண்ணுற அப்படின்னா, சார் ஏதாவது பண்ணணும்ல சார், 100 ப்ரோக்ராம் சரி சரி அப்படி எதுவுமே சொல்ல மாட்டார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுலேயே ஏவி ரமணன் சாரை பற்றி மட்டும். ரமணன் சார் ஓகே, ரமணன் சார் சொல்லாமல் நான் பாட்டு பாடவால தான் அந்த குரல் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அந்த குரல் பாராட்டினா எல்லாரும். அவர் வந்துங்க அந்த அந்த மேடையில் ஏறி அவர் மைக்கை பிடிச்சிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு தலைவலிச்சிட்டு இருந்திருக்கும். ஆர் ஹி வுட் ஹவ் சோ மெனி திங்ஸ் இஸ் ரன்னிங் இன் ஹிஸ் மைண்ட். அதெல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் ஹி பிலாங்ஸ் டு சப்தஸ்வரங்கள். வேறு எதை பற்றியுமே அவர் யோசிக்க மாட்டார். அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார். அந்த ரிஹர்சல்ஸில் உட்கார்றதாகட்டும், அந்த பாட்டு சொல்லி கொடுக்கறதாகட்டும், அந்த விக்னேஷோட நாங்கள் மியூசிக் சொல்லி கொடுக்குறது எல்லாத்துலேயும் அவ்வளோ இன்வால்வ்டாக இருப்பார். அண்ட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பார் எல்லாத்துலேயுமே. ஆமாம், இப்போ அவர் பாடினபோது இப்போது சம்டைம்ஸ் நம்ம வைண்ட் அப் பண்ண 9 o'clock மேலே போச்சுன்னா டபுள் கால் ஷீட்லாம் நம்மளால் கட்டுப்படி ஆகாது. அதனால் நம்ம வைண்ட் அப் பண்ணுற பிஸியில் இருப்போம். அப்போ கூட அவர் சொல்லுவார், சரி 1 more எடுத்துக்கலாங்கம்மா, சரியாக பாடலம்மா அப்படிம்பாரு. நான் ஓகே சொல்லுவேன், யூனிட் ஓகே சொல்லணும்ல. அந்த மாதிரி ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் பண்ணார். ஐ வுட் சே அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கலாம். பட் சப்தஸ்வரங்கள் வாஸ் பார்ன் அண்ட் கான் வித் ரமணன் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க அந்த பேரை வச்சு அப்புறம் பண்ணாங்க, யாரோ பண்ணாங்க. ஐ ஹவ் நோ, எனக்கு யாரை பற்றியும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு சப்தஸ்வரங்கள்லாம் ரமணன் சார் தான். நான் குவிட் பண்ணும்போது அவர் பண்ணிட்டு இருந்தார். நான் சன் டிவி குவிட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ அவர் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ வருத்தப்பட்டார். எனக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாருன்னா, நான் கலாநிதி மாறன் பர்மிஷன் கொடுத்தா நானும் உன்னோடே வந்துடுவேம்மா, என்னால் முடியாது, நீ இல்லாமல் என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னார். ஆனால் பண்ணினார் அவர். அதுக்கப்புறமும் ஹி கண்டினியூட். அமேசிங். இதை கேட்க அப்படி இருக்கு. உமாரமணன் மேடம் பற்றி எங்கள் அம்மா என்னோட இன்னொரு தாயை தான் அவங்க இறந்தப்போ நான் பதிவு போட்டிருந்தேன். என் தாய்மடியை நான் இழந்தேன்னு போட்டேன். எனக்கு அவங்கள அம்மாவை தான் நான் செட்டில் பார்த்துருக்கேன். நான்லாம் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கஹாலிக் தான். சாப்பிட மாட்டேன், செட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா காப்பி கூட குடிக்க மாட்டேன், கத்திட்டு இப்படி லோலோன்னு சுற்றிட்டு இருப்பேன். அவங்க தான் என் பின்னாடி இந்த தயிர் சாதத்தை பிரச்சனை என் பின்னாடியே சுற்றுவாங்க.
வாயத்துற சாப்பிடு அப்புறம் பேசலாம் அப்படிம்பாங்க. இருங்க நான் இல்லை ஒரு நிமிஷம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வைப்பாங்க. தலைவலி வரும், டீஹைட்ரேட் ஆகி தலைவலி வரும். அந்த கன்சோல் ரூம், இப்போ நீங்கள் இந்த மாதிரி அந்த கன்சோல் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த முரசொலி ஸ்டுடியோஸில், அந்த கன்சோல் ரூமுக்குள்ளே அவங்க இப்படி மடியில் படுக்க வச்சு இப்படி தலை இப்படி பிடிச்சிருப்பாங்க. அந்த இது மாதிரி பிடிச்சி விட்டு, நீ இல்லைனாலும் அவன் பாடுவான், நீ பேசாமல் படு அப்படின்னு சொல்லி தலை பிடிச்சி விடுவாங்க. அது மாதிரி ஒரு அன்பு, அதாவது என்கிட்ட ஒன்றும் வேண்டாம் அவங்களுக்கு, அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, நான் என்ன கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு அளவிட முடியாத அன்பு கொடுத்த ஒரு அழகான ஆத்மா. அந்த குரல் கன்சோல் பண்ணாத இதயங்களும் கிடையாது. அந்த குரல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? மேகம் நீர் தரும், பூமி சீர் தரும், தெய்வம் நல்ல பேர் தரும், இன்பப் புனல் ஓடிடும், இன்னிசைகள் பாடிடும், வாழ்வெல்லாம் நம் உறவின் சுகங்கள் நாளெல்லாம் நம் நினைவில் தவழ நாடும் வாடும் மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவே, உன் வண்ணம் உந்தன் எண்ணம் நெஞ்சில் இன்பம். ஃபேவரட் சாங்.